ஹாய் ஹலோ மக்களே, கார்டனில் ஒரு குட்டி ரவுண்ட்ஸ்ங்க ரோஜா பூக்கள் நிறைய பூத்துருந்துச்சு. சரி அதெல்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூடையும் தூக்கிட்டு போனேன், எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு. அப்போனா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ 2 அபியூ பழம் எங்கள் கடைக்கு பேக்கில் நிற்கும். சரிங்களா, அந்த பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பறித்து 2 நாளாகவே கடையில் வச்சுட்டு இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்காரு. சரி, என்னோடய கூடையில் அதை போட்டார். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச சீத்தாப்பழம். சரி, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கிச்சனில் வச்சு எல்லாம் பார்த்தேன். அதான் சீத்தாப்பழம் இன்னும் பழுக்கலை, இன்னும் பழுக்க 2 நாள் ஆகும். அபியூ பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பழுத்துட்டு, இந்த அபியூ பழத்துலேயே பார்த்திங்கன்னா ரவுண்ட் அபியூ, இது ரவுண்ட் அபியூ, இன்னொன்று பார்த்திங்கன்னா நிப்பிள் அபியூ. சரியா, இந்த ஃப்ரூட் இது வரைக்கும் மார்க்கெட்டில் வரவே இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது பறித்து 2 நாள் ஆன ஃப்ரூட். சரிங்களா, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பாகவும் எப்படி இருக்குன்னா அந்த நொங்கு நீங்கள் சாப்பிட்டு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட் தாங்க இந்த அபியூ பழத்தில் இருக்கிறது. சரி, மீதம் இருக்கிற அந்த 2 அபியும் கட் பண்ணி நாங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். உங்களுக்கு அபியூ பழம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா, பை பாய்.